Hello? Mr. Anand, calling from SMS. Sir, சொல்லுங்க சார். ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து பைக்கை மீட் எடுத்துட்டீங்க போல இருக்கு. ஆமா சார். இப்போ உங்களுக்கான அடுத்த கேம். சொல்லுங்க சார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 3வது பஸ் ஸ்டாப்பை தாண்டி 4வது பஸ் ஸ்டாப்ல ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் அவர் தட்டில் இருக்கிற சில்லறையெல்லாம் நீங்க எடுக்கணும். கண்ணும் தெரியாதவையா ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா. கண்ணு தெரியாதவங்க ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. சாமி ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 2 கண்ணும் தெரியாதவங்க ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா 2 கண்ணும் தெரியாதவங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. சாமி தாயே, காது போடுமா. 2 கண்ணும் தெரியாதவம்மா, தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா அம்மா தாயே, காது போடுங்கம்மா. அம்மா தாயே, காது போடுங்கம்மா. ஐயா காது போடுங்கய்யா. ஐயா காது போடுங்கய்யா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குய்யா? எதுக்குய்யா? ஐயோ, யாரோ என் காது அள்ளிட்டு போடுங்க. காது அள்ளிட்டு போடுறாங்கய்யா. புடிங்கய்யா, புடிங்கய்யா.
வாழ்த்துக்கள் மிஸ்டர் தனசேகர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் விளையாட்டில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய அடுத்த விளையாட்டு. ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு நேர் எதிரா ஒரு வயதானவர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார், தெரியுதா? போயிட்டு இருக்காரு. இப்போது உங்களுடைய கேம். உங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் அந்த பெரியவரை நீங்கள் வண்டியில் இருந்தவாறே சென்று இடித்து தள்ள வேண்டும். அப்படி இடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 75,000. சார் என்ன விளையாடுறீங்களா? நான் இடிச்சு அவர் செத்து போயிட்டாருன்னா பணத்தை யார் சார் அனுபவிக்கிறது? நீ பாருங்க மிஸ்டர் தனசேகர், அவர் இடிச்சு கீழே தள்ளணுங்கிறதா உங்களுடைய பந்தயம். அதை எப்படி விபரீதம் நடக்காம சாமர்த்தியமா சமாளிக்கிறீங்கிறது உங்கள் திறமையை சார்ந்தது. ஓகே, வெற்றி பெற்ற பின் மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நன்றி. சாரி சார் எந்திரிங்க. இந்தப்பா நானே செவனேன்னு ரோட்டு ஓரமா போயிட்டு இருக்கேன். ஏன்டா என் மேல வந்து இடிக்கிற? அது எதுவும் பரவாயில்ல. ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு. நான் வேணா கூட்டிட்டு போறேன். எனக்கு ஒன்னும் அடிக்கடி படல. நான் ஓரமா போறேன். நீ வண்டி பார்த்து ஓட்டு போப்பா. இல்ல ஹாஸ்பிடலுக்கு ஒரு வேண்டாம்ப்பா. ஹலோ. வாழ்த்துக்கள் மிஸ்டர் தனசேகர். இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று பரிசு தொகையும் பெற்று விட்டீர்கள். இனிமேல் வரப்போகும் 18 விளையாட்டுகளிலும் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் ஜெயிக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 3 கோடி. என்ன 3 கோடியா? எஸ் மிஸ்டர் தனசேகர். இப்போ இந்த கேம் ஷோல நீங்க தொடர்ந்து விளையாடுறதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகளை பற்றி கூறப் போகிறோம். சொல்லுங்க சார். இனி விளையாட விரும்பினால் இந்த விளையாட்டில் தொடர்ந்து வரும் 18 விளையாட்டுகளிலும் நீங்கள் தொடர்ந்து விளையாடியே ஆக வேண்டும். இடையில் வெளியேற முடியாது. இந்த விளையாட்டை பற்றி நீங்கள் யாரிடமும் எக்காரணத்தை கொண்டும், ஏன் உங்கள் குடும்பத்தினரிடம் கூட தெரிவிக்க கூடாது. அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் விபரீதமான விளைவுகள் ஏற்படலாம். ஏன் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன், இந்த விளையாட்டில் நீங்கள் தோல்வியடையும் பட்சத்தில் விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். 18 விளையாட்டுகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படும். எங்களிடமிருந்து நீங்கள் எந்த நம்பிக்கையை எதிர்பார்க்கிறீர்களோ அதே நம்பிக்கையை நாங்களும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த விளையாட்டை பற்றிய எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா நிபந்தனைகளும் உங்களுக்கு சம்மதம் என்றால் எண் 1ஐ அழுத்தவும். அப்படி உங்களுக்கு சம்மதம் இல்லை, வெளியேற விரும்பினால் எண் 2ஐ அழுத்தவும். உங்கள் பதிலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். வெல்கம் டு SMS. சவாலை முடிந்தால் சமாளி. எங்கள் விளையாட்டில் நீங்கள் இப்பொழுது இணைகிறீர்கள். அடுத்த விளையாட்டின் விவரத்தோடு விரைவில் தொடர்பு கொள்கிறோம். நன்றி.
ஹலோ. ஹலோ மிஸ் அபிராமி, சொன்ன இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா. இப்போ உங்களுக்கான கேம். இப்பொழுதே இங்கேயே. எங்கயா? எஸ், சுண்டக்கஞ்சி எங்க விற்குதுன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் அதை நீங்க வாங்கி குடிக்கணும். வாட்? சுண்டக்கஞ்சினா? அதை நீங்க அங்க போயே கேட்கலாம். இந்த கேம்ல நீங்க வெற்றி பெற்றால் உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 1,00,000. வெற்றிக்கு பிறகு தொடர்பு கொள்கிறோம். குட் லக். பை. சுண்டக்கஞ்சினா ஏதாவது குப்பத்து ஃபுட்டா இருக்கும். இருக்கு. ஏரியாவுக்கு புதுசா வருது. தெரியல மாப்ள. செம்ம கட்டடா. பின்னாடி போலாமா? அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க சுண்டக்கஞ்சி எங்க விற்பாங்கன்னு தெரியுமா? பொண்ணு லட்சணத்தை பாரு. சுண்டக்கஞ்சி எங்க விற்குதுன்னு கேட்குற அளவுக்கு காலம் கெட்டு போச்சுல்ல. அப்புறம் ஏன் சுனாமி புயல் வந்து உலகம் அழியாம போக? பாப்பா. சுண்டக்கஞ்சினா ஏதாவது கெட்ட வார்த்தையா? ஏன் இந்த பொம்பளை இப்படி கத்திட்டு போறாங்க? என்னம்மா? இங்க சுண்டக்கஞ்சி எங்க விற்பாங்கன்னு தெரியுமா? சுண்டக்கஞ்சியா? யார் குடிக்க? நான் குடிக்கதான். நீ குடிக்கவா? உன்ன மாதிரி வசதியான வீட்டு பொண்ணுங்கெல்லாம் பெரிய பெரிய பங்களாவிலையும் ஹோட்டல்லையும் போய் வெளிநாட்டு சரக்கா குடிக்கிறதான் பார்த்துருக்கிறேன். இப்போ என்னடானா சுண்டக்கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இப்படி நேரா போய் இடது கை பக்கம் திரும்பினா கிடைக்கும். போ. அப்படியா சார்? அங்க போய் விசாரிக்கணுமா இல்ல போர்டு போட்டிருப்பாங்களா? இங்க பாருடா, இதுக்கெல்லாம் போர்டா போடுவாங்க. போ போ, அங்க போனா கிடைக்கும். போ. கிளம்பி வந்துட்ட. மூஞ்சியா பாரு. என்னதாம்மா? இங்க வா. வாட் ஃப்ரெண்ட்ஸ்? சுண்டக்கஞ்சி தானே வேணும்? ஆமா. எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு தெரியுமா? சொல்றோம்ல, வாங்க. வாங்க வாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கமா? இங்க தான் போ. ஓ. இந்த பக்கம் தானே? இல்ல இல்ல, அந்த பக்கம். இப்படியா? இன்னும் ரொம்ப தூரம் போணுமா? பக்கம் தான். அதோ தெரியுது பாருங்க, அங்கதான். அதானா? அதான். ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அத ஊத்துறாங்களே, அத சுண்டக்கஞ்சியா? டேய். அங்க பாரு. ஐயோ, என்னையா? யார் இது?
இப்போ என்னத்துக்கு பேஜாராவ? ஏம்பா வர்றது பொம்பளை போலீஸா இருக்க போகுதுப்பா. நான் ரிலீஸ் ஆகி 2 வாரம் தான் ஆகுது. என்ன பெயில் எடுக்க ஆத்தாவும் பொண்டாட்டியும் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதான் கூட நம்ம பசங்க வராங்கல்ல, அதான் நான் ஓடாம இருக்கேன். என்னப்பா அப்படி பாக்குற? நம்ம ஃப்ரெண்டு தான், கஞ்சி குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் இட்டாந்த. ஏங்க நான் உங்க ஃப்ரெண்டு தானே? சும்மா ஒரு மக்கு தான், நம்ம ஃப்ரெண்டுக்கு தான். அப்படியே உட்காருங்க. இந்தமா குடி. தேங்க் யூ. நீங்க குடிக்கலையா? இல்லைங்க, எங்களுக்கு வேண்டாங்க. பணம் இல்லையா? ஆமாங்க. கவலைப்படாதீங்க, நான் பே பண்றேன். அவங்களுக்கும் கொடுங்க. சரிம்மா, நன்றி. மச்சான் வாங்கி. இந்தாங்க. ரொம்ப நன்றி. சியர்ஸ். சியர்ஸ். சைடிஸ் வாங்கிக்க. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்டு, ரொம்ப ஆசைப்பட்டு வந்த, கையிலே வச்சிட்டு இருக்க, சும்மா கப்புன்னு கல்பாடி. ஃப்ரெண்டு கப்புன்னு அடி ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு, நீ விசாரிச்ச ஸ்பீடை பார்த்தா ஒரு 5 மக்கு அடிப்பேன்னு பார்த்தா உத்தமாக்கிலே உட்காந்து நிக்கிறிய. சும்மா சாப்பிடுமே. குடி குடி.